காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஓகே ஜெசிகா, ஆக்சுவலி நான் உங்களோட டெமோ கிளாஸ் பார்த்தேன். என் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் டீச் பண்ணும்போது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னே நிற்கணும், எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, மேக்ஸிமம் இதெல்லாம் நான் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவேன். என் சைடில் எல்லாமே ஓகே தான், நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோட காலேஜ் பிடிச்சிருந்தா? சார் எனக்கு பிடிச்சிருக்கு சார். நான் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் உங்கள் காலேஜில் எப்போ ஜாயின் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கே ஜாயின் பண்ணிடுறேன். இன்னைக்கா இருந்தால் கூட ஓகே, நான் இன்னைக்கே ரெடியாக தான் வந்திருக்கேன். இல்லை ஜெசிகா, இன்னைக்கு ஜஸ்ட் நான் உங்ககிட்ட பார்த்து பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். நீங்கள் மண்டேலேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மண்டே நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓப்பன் ஆகுது, அப்புறம் நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அதனால நீங்கள் மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே சார். அப்புறம் கிளாஸில் கேர்ள்ஸு சமாளிச்சிடலாம், ஆனால் பாய்ஸு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு அன்மேரிட் மேம்னா சொல்லவே வேண்டாம். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாய்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பெரிய காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆமாம் சார். ஓகே ஜெசிகா, அப்போ நீங்கள் மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். ஓகே, இப்போ நீங்கள் கிளம்பலாம். சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓ சாரி, சேலரி டீட்டெயிலா? அதெல்லாம் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. எஸ்எம் காலேஜில் சேலரி கரெக்டாக வரும், அதுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காதுன்னு தெரியும் சார். இந்த காலேஜில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார்லாம், அவரோட காண்டாக்ட் கிடைக்குமா? அன்பு காண்டாக்ட் உங்களுக்கு எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் பேர் அன்பா பேரு கூட தெரியாம தான் இங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னாரா? சார். நீங்கள் ரெக்கமெண்டேஷன்லேயே என்ன செலக்ட் பண்ணீங்க? இல்ல உங்க டேலண்ட்காக தான் வேலை கிடைச்சிருக்கு. இங்கே என்ன வர வச்சதே அவர் தான். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்காக அவர் காண்டாக்ட் கொடுக்கலாமா? காண்டாக்ட் தரது பிரச்சனை இல்ல, பட் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம தரது எனக்கு சரியா வரேன்னு தோணல. நான் அவர்கிட்ட கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு உங்க ஆசிரமத்துக்கு தான் அவரும் அவரோட ஒய்ஃபும் போயிருக்காங்க. எங்க ஆசிரமத்துக்கா? ஆமா. ஏதாவது டொனேஷன் கொடுக்கறதுக்கா இருக்கும்? இல்ல, அங்க இதோ மயூலின்னு ஒரு குழந்தை இருக்கான். மயுவா? ஆமா, அந்த குழந்தைக்கான பொறுப்பெல்லாம் பிஆர் வீட்ல இருக்க அன்பு தான் பாத்துட்டு இருக்காரு. சார் என்னங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னது விஆர் வீட்டு பையன் அன்புவா? ஆமா. அப்போ மயுவோட பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட தானே இருக்கு. நிஜமாவே இன்னைக்கு ஆசிரமத்துக்கு மயுவை பாக்குறதுக்காக தான் போனாங்களா? ஆமா. தேங்க் காட். சரி சார், நான் உடனே ஆசிரமத்துக்கு போன, நான் கிளம்புறேன். வெயிட், என்ன ஆச்சு? சார் மயுவை பொறுத்த வரைக்கும் அவ அப்பா நினைச்சிட்டு இருக்கிறது அன்பு சாரை தான். ஒரு தடவையாவது அவர் என்ன வந்து பாத்திர மாட்டாரான்னு தான் அவளோட ஏக்க பல நாளா இருக்கு. அன்னைக்கு நாங்க அவரை பார்த்தோம், ஆனா அவர் தான் அன்புன்னு தெரியாது. அவரை மட்டும் மயு பார்த்தாள்னா ரொம்ப சந்தோஷப்படுவா சார். சோ நான் உடனே கிளம்புறேன். ஓகே. தேங்க்யூ சார். அந்த குழந்தை எதுக்காக அன்பு பார்க்க ஆசைப்படணும்? அவர் பொறுப்புல தானே இருக்கா, அதனால பார்க்கணும்னு ஆசைப்படுறாளா இருக்கும். ஐயோ மயு, அழக்கூடாது. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மயூ. இவ்வளோ நாளா உன்னை வந்து பார்க்கறதுக்கு முடியல, அதான் இப்போ வந்துட்டேன்ல. என்னம்மா சொல்ல? அன்பு, சொல்லுனியா? எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. தண்ணி ஏதாவது வேணுமாமா? இல்ல மதர். குல்ஃபி என்னாச்சு? ஒன்னும் ஆக்கல அன்பு. நீங்க மதர் கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வாங்க, நான் அந்த பக்கமா போய் வெயிட் பண்றேன். சரி, நீ கார் பக்கத்துல போய் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். என்ன மயூ? சாரி சார், அவ அழுது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் இல்ல மதர். எனக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பார்த்துட்டு இருக்க குழந்தைங்களா கண்டிப்பா ஒரு தடவையாவது போய் பார்த்துருக்கணும். பணம் மட்டும் கொடுத்தா போதும்,
அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா பாசமா தேவைப்படணும் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நான் மத்த குழந்தைங்களையும் மத்த ஆசிரமங்கள்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ. என் சைட்ல இருந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? எத்தனை குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க? மயு மாதிரி இன்னும் எத்தனை குழந்தைங்கள எடுத்து அந்த குழந்தைங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் முழு பொறுப்பையும் நீங்களே ஏத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட நீங்க ஃபீல் பண்ணலாமா? இல்ல மதர், படிக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான காசையும் அனுப்பிட்டா போதும்னு நினைச்சேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். மயு மூலமா மத்த குழந்தைங்களையும் நான் போய் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையும் வந்துட்டு. இல்லடா, உன்னை நானும் இனியாவும் அடிக்கடி வந்து பாக்குறோம் சரியா? வீட்டுக்காமா? மயு அப்படியெல்லாம் கேட்க கூடாது. ஏண்டா உன்னை இங்க நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் மயு. சரிடா, கண்டிப்பா கூட்டிட்டு போறோம். இப்போ கூட உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். என் மதர், மயுக்கு இங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எதுக்காக அவளுக்கு இங்க பிடிக்க மாட்டேங்குது? மயுக்கு இந்த ஆசிரமம் ரொம்ப பிடிக்கும் அன்பு சார். சொல்லப்போனா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயா இருக்கட்டும், இங்க இருக்க பெரியவங்க கூடயா இருக்கட்டும், ரொம்ப அன்பா நடந்துப்பா. எல்லாரு கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா அவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை மதர்? அன்பு சார், இங்க வந்த எல்லா குழந்தைங்களுக்காகவும் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், இல்ல அம்மா அப்பா டிவோர்ஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க இறந்து இன்னொருத்தங்க 2வது கல்யாணம் பண்ணி குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்திருப்பாங்க. சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இப்படி யாரோ ஒருத்தங்க எல்லா குழந்தைங்களுக்காகவும் இருக்காங்க. இது மே மந்த். எல்லா குழந்தைங்களும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. லீவ்லாம் குழந்தைங்கள ஒரு 10 நாளாவது எங்க கிட்ட குழந்தைங்கள ஒப்படைச்சவங்க ஒரு வருஷத்துல 10 நாளாவது குழந்தைங்கள அவங்க கூட வச்சிருக்கணும். இது இந்த ஆசிரமத்தோட ரூல். ஓ, எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியாவது மனசு மாறி குழந்தைங்கள கூடவே வச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம்தான். அப்படி நிறைய பேரண்ட்ஸ் மனசு மாறி இருக்காங்க. ஆனா மயு பிறந்ததுல இருந்து அவளுக்காக யாருமே இல்ல. இது வரைக்கும் அவ யார் வீட்டுக்கும் போனதும் கிடையாது. இந்த ஆசிரமம் தான் அவளுக்கு எல்லாம். அடிக்கடி குழந்தைங்கள பாக்குறதுக்காக யாராவது வெளியில இருந்து வருவாங்க. ஆனா மயுலின பாக்குறதுக்காக இது வரைக்கும் யாரும் வந்ததும் கிடையாது. அவளை 5 நாள் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு யாரும் கேட்டதும் கிடையாது. அந்த ஏக்கம் தான் உங்ககிட்ட என்ன கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்க வச்சிருக்கு. அந்த ஏக்கம் தான் என்ன பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்கவரு ஏன் என்ன வந்து பாக்கல அப்படிங்கிற அளவுக்கு அவளை யோசிக்க வச்சுது. அதுவும் இது மே மந்த். நிறைய குழந்தைங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் ஒருத்தங்களா வந்துட்டு இருக்காங்க. புரியுது மதர். அம்மா, இவளை யார் இங்க ஒப்படைச்சாங்க? எல்லா குழந்தைங்களையும் யாரோ ஒருத்தவங்க ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனா மயுலினை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு ஆசிரமத்தை திறக்கும் போது வாசல்லே குழந்தைய போட்டு போயிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால ஆசிரமத்துல எந்த கேமராவும் இல்ல அன்பு சார். இப்பதான் கொஞ்சம் வருஷமா நிறைய பேர் டொனேஷன் கொடுக்கறாங்க. கேமரா கூட ஒரு பெரிய பணக்காரர் எங்களுக்காக செட் பண்ணி கொடுத்ததுதான். அதனால மயுவை யாரு வாசல்ல போட்டு போனாங்கன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு புரியுது மதர். அவளை டாக்டர் மித்ரன் கிட்ட காமிச்சு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு கூட்டிட்டு போக வந்தோம். வர இடத்துல எங்களுக்கே கன்ஃபியூஷனா இருந்து எங்க கூட வருவாளா, ஏன்னா எங்களை இதுக்கு முன்ன அவளுக்கு தெரியாதுல்ல. அன்பு உங்க பொறுப்புல இருக்க குழந்தை. நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம், எப்ப வேணாலும் வந்து பாக்கலாம் சார். ஓ, தேங்க்யூ மதர். பட்டும் நம்ம மதுமிதா ஆண்டியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமா? அவளுக்கு இப்போ ஆபரேஷன் முடிச்சாங்கல்ல, அதுல புரியுது மதர். இன்ஜெக்ஷன் எல்லாம் போட மாட்டாங்க மயு. உன்கிட்ட பேசுவாங்க நீ எப்படி இருக்கா அப்படின்னு. நீ அவங்க கிட்ட பேசினா மட்டும் போதும். பேசுவாலாம், எனக்கு அது போதும். சரிம்மா, நம்ம கிளம்பலாமா? சரிடா, நீ சொல்லிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். சரியா? என்னாச்சுடா? இல்லடா பட்டு, விட்டுட்டெல்லாம் போக மாட்டோம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே வா. அப்புறம் மே மாசத்துல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க எல்லாம். நானும் உன்ன ஒரு நாள் வந்து 10 நாள் நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? உண்மைதான். நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வா. சரியா?
குல்ஃபி பேசிட்டீங்களா? எங்க அவளை காணோம்? நம்ம அவளை மது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக தானே வந்தோம். ஆமா குல்ஃபி, என்னை பார்த்ததுல அவ ரொம்ப ஹாப்பி. ஓ என் அப்பா வந்திருக்காங்க, என் அப்பா கூட போயிட்டு வரேன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போயிருக்கான். இப்ப வந்துருவா. ஓ அப்படியா, சரிங்க. என்ன குல்ஃபி தனியா வந்துட்டா? இல்லைங்க, எனக்கு கிளைமேட்டுக்கு வாமிட் வர மாதிரியே இருந்த. என்னம்மா டிராவல் ஒத்துக்காமலா? அப்படிதாங்க நினைக்கிறேன். இப்ப பரவாயில்ல, அவ வந்தாள்னா கூட்டிட்டு போயிடலாம். ஆர் யூ ஓகே? ஆமா அன்பு, நல்லா தான் இருக்கேன். டிராவல் கொஞ்சம் இருந்துச்சா, அதான் லைட்டா தலைவலியா இருந்துச்சு. தலைவலினால தான் வாமிட் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா வரும்போது உன் முகத்துல இந்த சந்தோஷம் இப்ப இல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் இங்கே நிக்கிறேன், நீங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்க. நம்ம இருட்டுறதுக்கு முன்ன மறுபடியும் அவளை இவங்க கொண்டு வந்து விடணும்ல. குல்ஃபி சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். முடிவா? ஆமாடா, உன்கிட்ட கேட்காமலே முடிவு பண்ணிட்டேன் பாத்தியா? நீயே இது கேட்ட சந்தோஷம் தான் படுவேன். ஒரு 10 நாள் அவளை நம்ம வீட்லயே வச்சிருக்கலாம். நம்ம வீட்லயே வச்சிருக்கலாம்னா? அதான்டா, நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ, நீங்க ஒரு முடிவெடுத்தா சரியா தாங்க இருக்கும். சரிம்மா, நீ வெயிட் பண்ணு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மித்ரன், அவனுக்கு அவன் வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தா அவளை கேவலமா இருக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம தங்கச்சிக்கு மாப்பிள இவனு போட்டோ அனுப்பியிருப்பாங்க. ஒரு கல்யாணம் ஆனவை, அதுவும் ஒய்ஃப் வீட்டுல ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு வீட்டுல உள்ளவங்க ரெண்டாவதா கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நம்மள பார்த்தா அவங்களுக்கு அந்த தரகருக்கு எப்படி தெரியுதான்? என்னக்கண்ணா எல்லாரும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கோம். அந்த பையனோட போட்டோவா இதுதான் மாப்பிள்ள போட்டோன்னு நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ராடா தான் இருக்கும். காலையில மித்ரா வெளியே இருக்கும் போதா இருக்கட்டும், ஈவினிங் வெளியே இருக்கும் போதா இருக்கட்டும், சுத்தி சுத்தி வர்றது, வீட்டுக்கு முன்னமே சுத்தி சுத்தி நிக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் ஃபாரின்ல எல்லாம் வேலை பார்த்தவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பிடிக்காம அங்க எங்கம்மா சுத்திட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இன்னைக்கு அவனை அடிக்கிற அடியில இனிமே மித்ரா பக்கம் வர்றதுக்கு கூட அவன் யோசிக்கணும். அவனை மட்டும் இல்ல மித்ரன், இனிமே இவ அந்த காலேஜுக்கு வேலைக்கெல்லாம் போக கூடாது. என்ன அது கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன பெரியமா இது? ஒரு கல்யாணம் ஆனவன் ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு போட்டோ அனுப்பியிருக்காங்க. அதி ரிலாக்ஸ். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா யோசிங்க ரெண்டு பேரும். அந்த பையன் குரு ஈஸியோட ஹஸ்பண்ட். நம்ம எல்லாரும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரே வீடு மாதிரி தான். அப்படி இருந்த இந்த போட்டோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இல்லம்மா, இது தப்பா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. வேணனே அனுப்புன மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ இப்ப எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவன் அடிக்கடி நம்ம மித்ரா கிட்ட வந்து பேசுறது அவன் காலேஜ்ல நம்ம மித்ரா ஒர்க் பண்றதுனால மட்டும் தோணல. அவனுக்குள்ள வேற ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. சிச்சா இல்ல கண்ணா, அப்படியெல்லாம் ஒரு போட்டோ மூலமா யாரையும் நீ கணிச்சிடக்கூடாது. இல்லம்மா, நான் உறுதியா சொல்லுவேன், அவன் மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. இன்னைக்கு 4 போடு போட்டு கேட்டா எல்லாம் வெளியே வந்துடும். என் தங்கச்சி வாழ்க்கைன்னா அவனுக்கு அவளை கேவலமா போயிட்டா. ஏன்பா, ஒருவேளை இது இசைக்குரு கல்யாணத்துக்கு முன்னமே அனுப்பியிருந்த போட்டோவா இருக்கும். தரக்கர் ஒருவேளை போட்டோவை மாத்தி கொடுத்திருப்பாரு. சரிமா, அந்த பொண்ணுக்கு குரு கூட கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. போட்டோவை நல்லா பாருங்க. ஸ்டுடியோக்காரங்க போட்டோ நம்பர் எழுதியிருக்காங்க. அப்படின்னா இந்த நம்பரை கொண்டு போய் அந்த ஸ்டுடியோல எப்ப கேட்டாலும் அந்த போட்டோ காப்பியை கொடுப்பாங்க. அதுல பாருங்கம்மா, போட்டோ நம்பர் போட்டு 3-25 போட்டிருக்காங்க. கன்ஃபார்மா இது 2025 மார்ச்ல எடுத்த போட்டோ தான். ஓ, இதுல இப்படியே இருக்கா? விடக்கூடாது பெரியமா இன்னைக்கு. ஏய், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நானும் பாத்துட்டே இருக்கேன். அப்பல இருந்து 2 பேரும் குதிச்சுட்டே நிக்கிறீங்க. என்னம்மா, இந்த விஷயம் உங்களுக்கு விளையாட்டா போச்சா? விளையாட்டா எல்லாம் போகல மித்ரன். ஏன் பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு எனக்கு கவலை இருக்கு. ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துட்டு இருக்கா. மத இப்படி ஒரு போட்டோ வந்தது மித்ராக்கு தெரியவே கூடாது. மித்ராக்கு தெரியுதோ இல்லையோமா, ஆனா அவனை நான் விட போட்டா இல்ல. மித்ரன், கொந்தளிக்காம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு என்னமோ இந்த போட்டோ நம்ம வீடு தேடி தானா வந்தது மாதிரி தெரியல. ஏற்கனவே அந்த பொண்ணு இசை வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. நீ கூட என்கிட்ட ஒரு தடவை சொன்னியே, நீ மதுக்கு கொடுத்த லெட்டரை இனியன் பார்வைக்கு படுற மாதிரி யாரோ மாத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? மித்ரன், அதுக்கு பிறகுலந்தான் மதுக்கும் இனியனுக்கு சண்டை. அதாவது இனியன் மது கன்சீவா இருந்தான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட மது கொடுமைப்படுத்தினதுக்கு நீ காலேஜ் முடிச்சதான் அவளுக்கு எழுதின அந்த லெட்டர் தான் காரணம். ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு யாரோ ஒரு பகையாளி இருக்காங்கன்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அவங்க மூலமா கூட 2 குடும்பத்துக்கு சண்டை வர்றதுக்காகவும் இல்ல அந்த பொண்ணு இசையையும் குருவையும் பிரிக்கிறதுக்காக கூட இப்படி ஒரு போட்டோவை நம்ம மித்ராக்கு அனுப்பி வச்சிருக்கலாம்ல. இப்ப ஊர்ல வர எல்லாருக்கும் நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கோம்னு தெரியும். பெரியமா என்ன சொன்னாலும் இதை என்னால ஈஸியா எடுத்துக்க முடியாது. நான் இதை அவன்கிட்ட கேட்டே தீரணும். அதே உனக்கு புரியல, ஆனா மித்ரனுக்கு புரியுது. ஆமா இல்லம்மா,
அப்போ நான் அவசரப்பட்டு மதுவோட புக்ல வச்ச அந்த லெட்டர்னால மது வாழ்க்கையே கேள்விக்குறியில தான் நின்னுச்சு. அது மட்டும் இல்ல, இனியன் கூட நான் சீக்கிரமா இறந்து போயிருவேங்கிற மாதிரி எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாரே. உனக்கு எல்லாம் ஞாபகம் வருதா? இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டு அங்க போய் கேக்குறதுனால எதிராளிக்கு குளிர்ச்சியா கூட இருக்கலாம்ல. உன் தங்கச்சிங்கிறதுக்காக நீ நிதானம் இல்லாம இருக்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருக்கண்ணா. குருவுக்கு நீ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கன்னு தெரியும். அவன் போட்டோவா நம்ம வீட்டுக்கே அனுப்புறதுக்கு அவன் முடிவு பண்ணிருப்பான். அப்படியே ஏமாத்துக்காரன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறவனா இருந்தா அவனை பத்தி எந்த டீட்டெயிலும் தெரியாத வீட்டுக்கு தானே இந்த போட்டோவை அனுப்ப நினைச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டோ நம்ம வீட்டுக்கு மாறி தான் வந்திருக்கோம். இல்ல வேணே சண்டைக்காக மாத்தி வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். இப்படி ஒரு வழியில நான் யோசிக்கவே இல்ல. நமக்கு தான் குருவை பத்தி தெரியுமே, அதுக்கு பிறகு இந்த போட்டோ வந்திருக்குன்னா டே, அப்ப இத பத்தி அவன்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்றியா? எங்கேயோ தப்பு நடந்திருக்காதி. இனியன் எப்படி இறந்து போனாருன்னே நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். பக்கத்துல நெருங்கினதுக்கு பிறகு கூட என்னால ஆதாரத்தோட கன்ஃபார்ம் பண்ண முடியல. இனியனால மது எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியாது. அவ கூட வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு தான் தெரியும். அதே தண்டனையை அவசரப்பட்டு அந்த பொண்ணு இசை குருக்கு கொடுத்துடக்கூடாது. பொறுமையா இருப்போம். ஒருவேளை போட்டோ மாறி வந்திருந்ததுன்னா இந்த விஷயத்தை இதோட விடுவாங்க. இல்லன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்கலாம். அப்ப பாத்துக்கலாம். தங்கச்சினா 2 பேருக்கு மூளையே வேலை செய்யாம போயிருது. இந்த விஷயத்தை எப்படியே தூக்கி போட்டு வேலையை பாருங்க. சரிம்மா, புரியுது. என்ன ஜில்லு, நீ நின்னா எனக்கு வலிக்கணும் உனக்கு தெரியாதா? நீ நிக்கிறது என் இதயத்துல இருந்து ரத்தம் வர்ற மாதிரி இருக்கு. இப்ப என்னடா உன் பிரச்சனை? நான் உட்காரன் அப்படிதானே? ஆமா ஜில்லு, உட்கார்ந்து பேசினா நல்லா இருக்கும்ல. சொல்லு, என்ன கன்றாவி சொல்லணுமோ என்ன கர்மத்தை சொல்லணுமோ சொல்லு. உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. உன் கண்ணுல ஏதாவது கோளாறா இருக்கும். ஏண்டி உனக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? நான் பிளாக்கா இருக்கேனா? முக அழகு பாக்குறவா இல்ல, நான் மனசு வெள்ளையா இருக்கணும். ஆனா எப்ப பாரு ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி பேசுறதே உனக்கு அசிங்கமா இல்ல? இல்ல, இங்க பாரு, உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். அவ கழுத்துல நான் தாலியே கட்டல. உன் கழுத்துல கட்ட போறேன் பாத்தியா? அதுதான் முத கல்யாணம். எனக்கு முத கல்யாணம் தாண்டா. என் கூட நடக்கிறது தானே. என் கழுத்துல என் அண்ணன் பாக்குற பையன் என் கழுத்துல 3 முடிச்சு போடுவான்ல, அது எனக்கு முத கல்யாணம். இப்ப என்னடி, உன் அண்ணன் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படித்தானே? உன் அண்ணனுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டா உனக்கு பிடிக்கும் அப்படித்தானே? நாளையில இருந்து பாரு, உன் அண்ணனுக்கு பிடிக்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். என்ன சார், கல்யாணம் ஆன நீங்க எங்க அண்ணனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சின்ன திருத்தம், கல்யாணம் ஆனா அப்படி இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதாவது திரு குருநாத் கிடையாது. இப்பவும் என் பேர் முன்ன திரு போட முடியாது, செல்வன் தான் போட முடியும். செல்வன் குருநாத். டார்லிங், என்ன அப்போ ஒத்துக்கிட்டியா நீ என் டார்லிங்னு? சேர்மன் குருநாத்னு ஒரு போர்டு இருக்கு பாத்தியா, அதை எடுத்து உன் மண்டையில போட்டேன்னு வச்சுக்கோ, அவன மண்டையே சிதறிறான். இந்த உலகத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் கிட்ட இருந்து அடி வாங்காத புருஷன் ஒருத்தரை காட்டு பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல எப்படியும் பேர் வர போகுதுல. குரங்கு, நீ ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் சரியா அடி வாங்கி கட்ட போற. அதையும் பாத்துருவோம் பொண்டாட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்? கல்யாணத்துக்கு பிறகு உன் பேரை எப்படி மாறும்? மித்ரா குருநாத். நல்லா இருக்கலாம். கண்ட்ராவியா இருக்கு. இசை குருநாத் தான் நல்லா இருக்கு. ஏய், நான் தான் சொல்றேன்ல, அவங்க எனக்கு அம்மா மாதிரி. எது? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட பேருக்கு பின்னாடி எல்லாம் பேசுற வேலையை வச்சுக்காத. நான் சொல்றேன்ல, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. என்ன பைத்தியமா? ஒரு பொய்யான விஷயத்தை உண்மை மாதிரி இப்படி அடிச்சு பேசுறான். சரியான ஃப்ராடா இருக்கான். இங்க பாரு மித்ரா, உன்கிட்ட என் லவ்வ சொல்றதுக்கு முன்னமே உன்னை எனக்கு தெரியும். யாரு? என்ன உனக்கு தெரியும்? ஆமா. ஓ, அப்புறம் என்ன சொல்றத நம்புறியா கொஞ்சமாவது? நீ சொல்றது என்னதான் நம்புற மாதிரி இருந்தது? எனக்கு தெரிஞ்சு நீ சரியா பாத்துட்டு இருக்க ஒரே விஷயம் இந்த காலேஜ் தான். ஆனா நீ பேசுறத பார்த்தா இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபையே பேசி மயக்கி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுது. என்னடி சொன்னா? ஆமா, இங்க ஒர்க் பண்ண வர ஸ்டாஃபையே நீ பேசி மயக்கி உன்னோட ஆசைக்கு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தோணுது. பக்கத்து வீட்டுல இருக்க ஏன் கிட்டயே, அதுவும் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச ஏன் கிட்டயே இவ்வளவு பேசுறானா? பாவம், இப்ப கூட ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி என்ன செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சாக்லேட் கொடுத்துட்டு போகுது ஆபீஸ்ல. ஆனா உன் உள்நோக்கம் எனக்கு தானே தெரியும். ஏய், என் கண்ணு முன்ன இருக்காமா எந்திரிச்சு போயிரு. இனிமே என் கேரக்டர் இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டேலாம். நீ பண்றதெல்லாம் அவ்வளவு கேவலமா தான் இருக்கு. நீ மட்டும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது எங்க அண்ணன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ என்கிட்ட வம்பு பண்றது மட்டும் மித்ரன் அண்ணாக்கோ இல்ல ஆதிக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மொபன நீ யார் நல்லா பார்க்க மாட்டாங்க. ஏய், எந்திரிச்சு போங்கிற எல்லாம். எப்போ என் கேரக்டர் இவ்வளவு கேவலமா யோசிச்சியோ, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. கிளம்பி. உண்மை சொன்னோன்னா இவ்வளவு கோவம் வருதுல? நீ
உன்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப, அதுவும் அன்மேரிட் லேடி ஸ்டாஃப உன் ஆசைக்கு தான் பேசி மைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மித்ரா வேண்டாம். ஆமா இங்க ஒன்ன தவிர யாரையாவது 5 நிமிஷத்துக்கு மேல நான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கனா? நீ என்னைக்காவது பாத்தியா? சரி அதை விடு. இத்தனை நாள் நீங்க வந்திருக்க, ஒரு நாள் என் சுண்டு வரல் உன் மேல படுற மாதிரி நான் நடந்திருக்கனா? உன் மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கனே தவிர என் பார்வை என்னைக்காவது உன் மேல தப்பா பட்டிருக்கான்? எல்லா ஆம்பளைங்களும் நான் நல்லவன் தான் சொல்லிட்டு இருப்பான். உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்ச என்கிட்டே இவ்ளோ நடந்துட்டு இருக்க. இந்த காலேஜ்ல எல்லாரும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்க ஸ்டாஃப் எல்லாம் என்ன மாதிரி நீ நடத்திருப்ப. ஏய் நான் கொலை வரியில இருக்கேன், எந்திரிச்சு போயிரு. குரு வாங்க இசை. என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டா இருந்தீங்க? கோமா குரு கத்தி பேசின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இசை, சும்மா நான் பண்ணாத தப்பா பண்ணதா சொல்லிட்டு இருந்தாரு, அதான். ஓ சரி மித்ரா, ஏதாவது மீட்டிங் போயிட்டு இருக்கான், நான் தொந்தரவு பண்ணிட்டனும்? இல்லை இசை, கரெக்டான டைம்ல தான் வந்தீங்க. என்ன இசை, என்ன பாக்குறதுக்கு காலேஜுக்கெல்லாம் வரமாட்டீங்களே? கிளம்பு. கிளம்ப தான் போறேன். ஒய்ஃப் வந்ததை மட்டும் பயந்து கிளம்புன்னு சொல்ல தெரியுதுல. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு எனக்கு இப்பதான்டா கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஏய் கிளம்புடின்னு சொல்றேன் எல்லாம். போதான் போறேன், அப்புறம் உன் கூடயே தங்குறதுக்கு நான் என்ன பைத்தியமா? உட்காருங்க இசை. ஒன்றும் இல்லை குரு, நான் இந்த வழியா வந்தேன், அதான் உன்னையும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு. வேற ஒன்றும் இல்லை, நீ பிஸியா இருப்பலாம், நீ உன் வேலையை பாரு, அப்புறமா பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? இல்ல இப்ப நானும் கிளம்ப வேண்டியதுதான் ஸ்கூல்ல இருந்து. அதான் 5 o'clock ஆகுதுலாம், ஒன்னாவே போலாம். இல்லை குரு, நான் ஆட்டோல தான் வந்தேன், ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு நிக்குது, நான் கிளம்புறேன். ஆட்டோலையா? ஆமா, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல உன்னை பார்க்கணும் போல இருந்துன்னு வந்தேன், கிளம்புறேன். இசை ஆட்டோல வந்திருக்காங்கன்னா இந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது வந்த மாதிரி தெரியல. என்ன பாக்குறதுக்காக வந்த மாதிரி தானே இருக்கு. அப்புறம் எதுக்காக இப்படி வந்ததும் கிளம்பணும்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? காலையில இந்த சாரியை கட்டிட்டு கோயிலுக்கு போச்சுது, அந்த சாரியை கூட இன்னும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே வந்திருக்கு. என்னவா இருக்கும்? குரு ஏற்கனவே இந்த மித்ரா பேசி டென்ஷன் ஏத்தி விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதா இனிமே. ஆதி வேற நான் இப்ப வந்துருவேன்னு சொன்னானே, பஸ்ல போனாலும் லேட் ஆகுது, இவனுக்காக வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு டெய்லி. இவன் இதுக்கு காரை நிப்பாட்டிட்டு வரான். என்ன எங்க வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன்? எங்க வேணாலும் நான் வெயிட் பண்ணுவேன், உனக்கு என்ன? என்னமோ உன் ரூம்லயே வந்து உட்கார்ந்த மாதிரி கேள்வி கேட்கறேன். இது ரோடு, நான் எங்க வேணாலும் நிப்பேன். சரி வீட்டுக்கு தானே போறேன், கார்ல ஏறு, நானே கொண்டு விட்டுறேன். நோ தேங்க்ஸ். நீ காரை கிளப்பி விஆர் வீட்டுக்கு தான் போகுதா, இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போய் என்கிட்ட தப்பா கூட நடந்துக்கலாம்ல? ஏன் நீ ஆசைப்படுறியா அதுக்கு? எப்படியும் உன் கழுத்துல 3 முடிச்சு போட போறது நான் தான். அது நடக்கிறதுக்கு முன்னமே இது நடக்கணும்னா நீ ஆசைப்பட்டியனா எனக்கும் சம்மதம் தான். எப்படி வரியா? குரு நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இல்ல நான் எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கறேன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு உன் மனசை மாத்துறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ லூஸ் டாக் விடும்போது என்ன பாத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கு. இருந்தும் உன்கிட்ட என்னைக்காவது தப்பாவோ? என் பார்வையை விட என் பேச்சு என்னைக்காவது அசிங்கமா இருந்திருக்கான்? நீ பேசுறதே அசிங்கம் தாண்டா, அசிங்கம் பிடிச்சவனே. கல்யாணம் ஆன நீ என்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறது, என்ன கரெக்ட் பண்ண பாக்குறது, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எம்ம தாயே, அது கல்யாணமே இல்ல. நான் அவ கழுத்துல தாலியும் கட்டல. அது அது ஃப்ரெண்டா? ஏன்னா ஒரு பொண்ணை கழட்டி விடும்போது அது ஒய்ஃபா இருந்தா என்ன, லவரா இருந்தா என்ன, கழட்டி விடும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லி முடிச்சிருவீங்களா? நீ ரொம்ப துள்ற. அதுவும் மித்ரா, உனக்கு குருவை பத்தி தெரியாது. உன் பேச்சுல தான் உனக்கு மரியாதையே கிடைக்கும். என்ன கோவப்படுத்துறதுக்காக நீ லூஸ் டாக் விட்டேன்னு வச்சுக்கோ, அது உனக்கே வனையா முடிஞ்சுன்னா பாத்துக்கோ. நான் பேசாம இருந்தாதான் தப்பு. உன் காலேஜ்ல நான் வேலைக்கு வந்திருக்க பொண்ணு என்கிட்டயே என்னமோ லவர் கிட்ட பேசுற மாதிரி உரிமையா பேசிட்டு இருக்க. உன்னை நம்பி உன் கார்ல வந்தா மட்டும் என்ன அப்படியே கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு இறக்கி விட்டுருவியா? எந்த நம்பிக்கையில உன் கார்ல ஏற சொல்ற? உன் கார் வேற எங்கேயாவது போய் ஆளே இல்லாத வீட்டுக்கு கூட்டு போய் உன் இஷ்டப்படி என்கிட்ட நடந்துக்கலாம்ல? ஏன் இஷ்டப்படி? நீ விருப்பப்பட்டியனா கூட்டு போறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. ஏச்சிப்ப, நான் ஆதிக்காக வெயிட் பண்றேன். ஆதி கிட்ட மட்டும் நீ இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறது? என்னடி நடந்துக்கிட்டேன்? என்னமோ தப்பா பார்த்த மாதிரி, தப்பா பேசுற மாதிரியே சொல்ற. உன் கைய புடிச்சு இழுத்த மாதிரியும் உன் ஹிப்ப புடிச்சு கிள்ன மாதிரியே சீன் போடுற. மித்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் பிடிச்சிருக்குன்னு டார்ச்சர் பண்ணது கூட விளையாட்டுக்கா கூட இருக்கலாம்ல. என்னைக்குமே குரு உன்னை தப்பா பார்த்ததே இல்ல, தப்பா பேசினதும் இல்ல. இன்னைக்கு உன் பேச்சாலதான் அவன் இந்த அளவுக்கு பேசுறான். அவன் இருக்கிற ரூமுக்கு நீ போனா கூட, தாவணி தெரியாம விலக்கி இருந்தா கூட அவன் பார்வைய உடனே திருப்பிடுவான்.
அப்படிப்பட்டவனை இன்னைக்கு தப்பா பேச வச்சது நீதான். அவனை மடக்கணுங்கிறதுக்காக என்ன உனக்கு சம்மதம்னா கூட்டு போறேன். சாரி. எனக்கு வேணாம். பேச தெரிஞ்சலாம், வா கூட்டு போறேன். நீ சொல்லு சொல்லுடி. கத்தாத. எனக்கு இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் லூஸ் டாக் விடுறது பிடிக்கல. உன் காலேஜ்ல தான் நான் வேலை பார்க்குறேன். உனக்கு கம்பெனி கொடுத்தா இந்த காலேஜ்ல எனக்கு எல்லாம் ஃபேவரா நடந்துரும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது. நாளைக்கு எனக்கு வர போறவன் வேற ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி லூஸ் டாக் விட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியுமா? அதே மாதிரி தான் நீ இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட். நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஒரு பொண்ணா என்னால இசைக்கு இதெல்லாம் தெரியும் போது எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு அறிவே இல்லையா? ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான் 2 பேரோட வீடும் இருக்கு. என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உன்கிட்ட வந்து என் மனசுல இப்போ நீ தான் இருக்கேன்னு பேசி என் காதல உனக்கு புரிய வைக்கிறேன்னா, இசைக்கு எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும், வேற ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. இது கூட புரிஞ்சுக்க முடியாம டத்திங் எப்படி உன்னை எனக்கு புடிச்சு போச்சுன்னு தான் தெரியல. ஒருவேளை 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்களோ, அதனால தான் இவன் நம்மளை பார்த்த உடனே இந்த மாதிரி டாக் ஆரம்பிச்சிட்டானா? 2-3 நாள் பால்கனில வர இவனை பார்த்தோமே நைட்டு. 2-3 நாள் இல்ல, நம்ம வெளியே வர நாளெல்லாம் இவன் பால்கனில தூங்குறத பார்த்துருக்கோம். சும்மா படுத்திருக்கான்னு நினைச்சோம். ஒருவேளை வீட்டுக்கே தெரியாம. என்னடி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறாங்களோன்னு யோசிக்கிறியா? ஆமா. நம்ம பேசின பேச்சுக்கு இவன் கோவம் தானே படணும். சரி வரியா இல்ல யாராவது வீட்ல இருந்து வருவாங்களா? நீ கூப்பிட்ட உடனே எல்லாம் என்னால வர முடியாது. சரி அப்ப யோசிச்சு வா. ஒன்னில் கோவப்படு இல்ல பல்ல காட்டு, ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணாத, கன்றாவியா இருக்க. என்னடி பண்றது? நீ பேசின பேச்சுக்கு கோவம் தான் வருது, ஆனா உன்கிட்ட கோவப்படுறதுக்கு முடியல. ஆதி வந்துட்டான், கிளம்புறியா? அவன் காரை எடுத்துட்டு. என்ன மித்ரா, ஏதாவது பிரச்சனையா? நான் நிக்கும் போது உங்க தங்கச்சி கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணிட முடியுமா? ஒன்னதான் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி, கிளம்பலாமா? சரி ஏறு. ஆதி நல்லா தானே பேசுவாரு, என்னாச்சு? பார்க்காத மாதிரியே இருக்காரு. ஏறிட்டியா? போலாமா? போலாம். இந்த மனுஷன் பார்க்கும் போதெல்லாம் சிரிக்காமலும் போக மாட்டாரு, இப்ப கண்டுக்காம போறாருன்னா என்ன அர்த்தம்? என்னவா இருந்தா நமக்கு என்ன? என்னை மதிச்சா நானும் மதிப்பேன், என்ன மதிக்கலையா எனக்கு அவங்க தேவையில்லை. என்னடா அமைதியா வர? ஒன்னும் இல்ல, சும்மாதான். ஆமா, உன் பைக் எல்லாம் எடுத்திருக்க? உன் ஆள் வந்திருந்தா கார் எடுத்துட்டு வந்திருப்பல. அம்மா, வெளியே என்ன பண்ணிட்டு நின்ன? எங்க? காலேஜ் வாசலுக்கு வெளியா? சும்மா நின்னேன். குரு சார் இருக்கார்லாம், அவர் அந்த டைம் தான் வெளியே வந்தாரு. அதான் அங்கதானே அவரை வருவாரு, வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. வேண்டாம் ஆதி வருவான் அப்படின்னு. அதுதான் நடந்தா? ஆமா. வேற என்ன நடந்திருக்கோம்? இல்ல ஒன்னும் இல்ல, சும்மா கேட்டேன். அதை தவிர வேற என்ன நடந்திருக்க போகுது? உனக்கு குருவால ஏதாவது பிரச்சனை இருக்கா மித்ரா? புரியல ஆதி. இல்லம்மா, அவர் காலேஜ்ல தான் நீ ஒர்க் பண்ற, தேவையில்லாம உன்கிட்ட லூஸ் டாக் விடுறது. ஐ மீன், நான் தப்பா எல்லாம் சொல்லல, நம்ம காம்பவுண்ட்குள்ள இருக்க பொண்ணு தானே, நம்ம காலேஜ்ல வேலை பாக்குற பொண்ணு தானேன்னு தேவையில்லாம உன்கிட்ட பேசிட்டே இருக்க மாதிரி ஏதாவது உனக்கு ஃபீல் ஆகுதா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல ஆதி. அவர் இசையோட ஹஸ்பண்ட்லாம் என்கிட்ட என்ன பேச போறாரு? ஏதாவது கேட்கணும்னாலும் காலேஜ் விஷயமா தான் ஏதாவது பேசுவாரு. சரி சரி. திடீர்னு என்ன? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். உங்க அப்பாக்கு வீடு பெருசா இருக்கா? ஆமா, பெருசா இருக்கு. நிறைய பேர் இருக்கீங்களா? எங்க ஆசிரமம் இருக்கு, அதுல கூட நிறைய பேர் நாங்கெல்லாம் ஒண்ணா தான் இருப்போம். எங்க ஆசிரமம் கூட பெரிய வீடு தான். வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாச்சுல, இனிமே என்ன ஆள்றவங்க ஆண்டுகிட்டே இருக்கட்டும். எம்மம்மா வாய மூடம்மா. சீ. ஏசலம், என் மாமியாரை எங்கிருந்து பிடிச்சிங்க? அது அந்த கிழவன் கிட்ட போய் கேளு. பாட்டிமா, இந்த வீட்ல சின்ன குழந்தைங்களா இல்லையா? இருக்காங்களே. எனக்கு நிலாக்ஷான்னு ஒரு பொண்ணு இருக்கா, உன்னை விட ஒரு 2 வயசு பெரிய பிள்ளையா இருப்பா. அதுக்கப்புறம் ஸ்னோலின் இருக்கா, அது உன்னை விட சின்ன குழந்தை. அவன் பக்கத்து வீட்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பான். எப்பவாவது வருவா, இங்க வருவா, அங்க போவா, அப்படி இப்படின்னு இருப்பான். அந்த குழந்தையா? அந்த பாட்டி சொந்தக்கார குழந்தையா? எல்லா குழந்தைங்களுக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல ஆண்டி? ஏன் உனக்கு சொந்தக்காரங்க இல்லையா? இருக்காங்க. எங்க இருக்காங்க? எனக்கு சொந்தக்காரங்க, எனக்கு அன்பு அப்பா தான். அன்புவா?
ஏமக்கா அந்த பையலே உனக்கு இப்பதானே தெரியும்? அண்ணா பாட்டிமா அந்த அப்பா தானே என்ன சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தேவையானதெல்லாம் கூட அந்த அப்பா தானே செய்வாங்க. உனக்கு வேற சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? யாரும் இல்ல, அந்த அப்பா மட்டும் தான் எனக்கு சொந்தக்காரங்க. மயூ, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே இந்த ஆர்த்தி கூட உனக்கு சொந்தக்கார பொண்ணுதான், சரியா? யாரு அந்த ஆர்த்தி? நான் தான். அப்படியா? ஆமா, நானும் உனக்கு இனிமே சொந்தக்கார பாட்டி தானா? அப்ப சரி பாட்டிமா. ரொம்ப நேரமா உள்ள இந்த அழுத சத்தம் மட்டும் வருது. எதுக்கு நம்மள பார்க்க வந்திருக்கோம்? இப்போ உள்ள போறதா? இசை இசை ஆம். என்ன குரு? அழுதுட்டு தான் இருக்கு. என்னவா இருக்கும்? அது சித்தப்பா, அங்க அந்த வீட்ல ஒரு அக்கா வந்திருக்கா. அக்கா வந்திருக்காளாம். எந்த அக்கா? புது அக்கா. புது அக்காவா? யார்டா அது? மூலி அக்கா. மூலினா? வாங்க நம்ம பார்க்க போமா. நம்ம எதுக்குடா பார்க்க போலாம்? யார, நிலாக்ஷாவை சொல்றியா? மூலி அக்கா வந்திருக்கா சித்தப்பா. சார், என்ன வித்யா? பிஸியா இருக்கீங்களா? இல்ல இல்ல. இல்ல, உங்க தங்கச்சியை கூட்டு வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா இதுல உட்கார்ந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸ்னோ கூட இப்பதானே உங்கள்ட்ட வந்தா, அதுக்கு முன்ன என்னமோ யோசிச்சுட்டே இருந்தீங்கதான். அம்மா, இவ யாரோ மூலின் அக்கா வந்திருக்கா அப்படிங்கிறான். ஐயோ, அது மூலின் இல்ல சார், மயூலின். ஆசிரமத்துல இருந்த அந்த குழந்தைய அண்ணா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். இனி கொஞ்ச நேரம் தாண்டி உங்க அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு போல. அப்ப அந்த குழந்தைய கூட்டு மதுவக்காடு ஹாஸ்பிட்டல் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி. நீ என்ன, இன்னைக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? இல்ல ஏதாவது படிக்க இருக்கான்னு கேட்டு படிக்காம இங்கே அங்கேயும் சுத்திட்டு என்ன நோட் பண்ணிட்டு இருக்கா? சார், ஒன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு உங்க கூட வெளியே வந்தேலாம், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எப்படியும் ஒரு 20-25,000 ரூபாய் இழுத்து வைப்பேன்னு நினைச்சேன். 4500லயே முடிச்சிட்டேன். அதுவே பெருசுதான். சார், அந்த தாஜ்மஹாலா நீங்க வேணும் தானே தட்டி விட்டீங்க? இல்லையே, அது என் கை தட்டுப்பட்டு கீழே விழுந்துச்சு. இல்ல சார், நீங்க வேணும் தான் தட்டி விட்டீங்க, நான் பார்த்தேன். அந்த அண்ணன் தான் விட்டு கொடுக்கறதா சொல்லுச்சுலாம். எவன்? அதான் அந்த ஹெல்மெட் போட்டிருந்தானா. ஓ, எப்பல இருந்து அவன் உனக்கு அண்ணானா? தெரியாதவங்க அப்படித்தானே சொல்லுவோம். சரி சரி, மேல சொல்லு. இல்ல, ஏன் தட்டி விட்டீங்க அப்படின்னு. அவன் விட்டு கொடுத்துதான் அதை உனக்கு வாங்கி தரணும்னு எல்லாம் இல்ல. அதை உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. அவன் விட்டு கொடுத்ததுதான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே உனக்கு எப்படி வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். எதுக்கு அந்த விஷயத்துக்கு அவ்வளவு கோவப்பட்டு? இதுக்கு முன்னால நீங்க கோவப்பட்ட நான் பார்த்தது கிடையாது. 3500 ரூபாய் தாஜ்மஹாலை உடைக்கிற அளவுக்கு கோவப்பட்டிருக்கீங்கன்னா இல்ல ஸ்னோ, சித்தப்பா கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்கேன். அப்புறமா போலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு, அப்புறமா பேசலாம். நான் சும்மா தாண்டி இருக்கேன். நீயா கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட வந்து அரைச்சிட்டு இருக்காத. ஒண்ணும் இல்ல தானே? ஒன்னும் இல்லம்மா, நீ கிளம்பு. ஏ குல்ஃபி, என்னங்க? எதுக்கு இப்படி ஒத்தையில வந்து நிக்கிற? ஒண்ணும் இல்ல. சொன்னதானடாமா தெரியும். கார்ல நம்ம ஆசிரமத்துக்கு போறது வரைக்கும் நீ ஹாப்பியா தான் இருந்த. அதுக்கப்புறம்ல இருந்து நீ நார்மலாவே இல்ல. இல்லங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. வேற என்ன இருக்க போகுது? காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா? இல்லையே. அன்பு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஒரு 1 ஹவர்ல மித்ரன் ஹாஸ்பிட்டல் கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் மையோ கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு 8 மணிக்காச்சும் அவளை ஆசிரமத்துல கொண்டு விடணும்ல. மதர் வேற தேடுவாங்க. திருப்பி ஒரு டிராவல். உனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியா? ஐயே, என்னங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாமல இப்படி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க? மனசு சரியில்லை குரு, அவ்வளவுதான். மனசு சரியில்லையா? என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்ல குரு. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொன்னாதானப்பா தெரியும். என்னை தேடி ஸ்கூலுக்கே வந்திருக்கீங்க. இங்கே நான் வந்ததுல இருந்தே உள்ள இருந்து அழுக சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டே இருக்கு. குரு, இன்னைக்கு காலையில சாமி என்கிட்ட பேசினான். அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசின மாதிரியே இருந்து. குரு 3 காலேஜ் வச்சிருக்கான். அவன் எங்க? நான் என் அப்பாவோட பிசினஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒன்ன கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் குருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யார வேணாலும் லவ் பண்ணலாம், ஆனா வாழ்க்கைக்கும் ஃபியூச்சருக்கும் யார் சரிப்பட்டு வருவான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வேற மாடுலேஷன்ல பேசினான். அவன் என்ன திட்டினா கூட தாங்கிப்பேன் குரு. ஆனா சாம் என்ன வெறுத்த மாதிரி பேசினா என்னால தாங்கிக்கவே முடியல. என்னைக்காவது ஒரு நாள் வெறுத்துருவானோன்னு வரைக்கும் எனக்கு பயமாவே இருக்கு. அதெல்லாம் வெறுக்க மாட்டாரு. இல்ல குரு, முன்னெல்லாம்
எப்படியும் சாம் எனக்கு கிடைச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்தேன். இப்பெல்லாம் எங்க அதுக்கு முன்ன சாமனை வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. வெறுப்பு மட்டும் வந்துட்டுனா அதுக்கு பிறகு அவன் நினைச்சா கூட என்ன நெருங்க முடியாது. இசை, அரசவங்களாம் யூஎஸ்ல தனியா கொண்டு விடும்போது கூட ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. அங்கே ஒரு வேலை தேடி யார்கிட்டயும் கையேந்தாம நீங்களே உங்க சொந்த முயற்சியில நின்னு எவ்வளவு போல்டான பொண்ணு நீங்க. இப்படி அவர் ஒரு வார்த்தை பேசிட்டாருங்கிறதுக்காக இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துருக்கலாமா? தெரியல குரு, எனக்கு சாம் என்ன வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. எனக்கு அவன் கிடைக்க மாட்டானோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன, சாம் உங்களை வெறுத்துருவாரோ இல்ல உங்களை ஏத்துக்க மாட்டாரோன்னு பயம் தானே? இல்ல குரு, திட்டினா கூட தாங்கிக்கலாம். ஆனா மூணாவது மனுஷங்க கிட்ட இன்டைரக்டா பேசுற மாதிரி ஜாட வச்சு பேசுற மாதிரியே இருக்கு. சாமி கிட்ட ஜாட வச்செல்லாம் பேசினதே கிடையாது. சரி சரி, உங்களை எல்லாம் அவரால வெறுக்க முடியாது இசை. எனக்கு இவ்ளோ இம்சை கொடுக்குறீங்க. நானே மூணாவது மனுஷன்தான். எனக்கே உங்க மேல இவ்ளோ நாள்ல ஒரு தடவை கூட வெறுப்பு வந்தது கிடையாது. செல்லு பாட்டிக்கா இருக்கட்டும், ஆர்த்திக்கா இருக்கட்டும், யாருக்குமே உங்க மேல இது வரைக்கும் வெறுப்பு வந்ததில்ல. உங்களை உயிருக்கு உயிரா விரும்பினா சாம் மட்டும் உங்களை வெறுத்துருவாரா? அவரால உங்களை வெறுக்கவும் முடியல, உங்களை விட்டு தூரம் போகவும் முடியல. அதனால எதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வேணா பாருங்க, ஆபீஸ் முடிச்சு வந்ததுக்கு பிறகு உங்கள்ட்ட ஹர்ட் பண்ணி பேசினதுக்கு அவரே ஃபீல் பண்ணுவாரு. அவரால மட்டும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்த்துட முடியுமா? கண்டிப்பா வந்து எப்போ மாதிரி உங்கள்ட்ட பேசுவாரு. அப்புறம் உங்க 2 பேரையும் நானே சேர்த்து வைக்கிறேன். நீயா? கண்டிப்பா என்னால முடியும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு என்ன பத்தின உண்மையை புரிய வச்சுட்டு உங்களை உங்க சாம் கூட சேர்த்து வைக்கிறேன். ஹாப்பி? நிஜமாவா? நிஜமாதான்ப்பா. இப்படி அழுத்துட்டு உட்கார்ந்து இருக்காதுங்க. எனக்கு இம்சை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லூசா நீ? லூஸ் இல்லங்க, நீங்க இப்படி அழுத்துட்டே உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எப்போ எனக்கு இம்சை கொடுக்கறதானே உங்க வேலை, அதை மட்டும் நீங்க பாருங்க. என்னடா சொல்ற? ஆமாடா, போன் பண்ணி பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்க பையனை பிடிச்சிருக்கான்னு அவனோட அம்மா அப்பாவே கேக்குறாங்கடா. நான் தான் சொன்னேன்ல, இது தெரியாம நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு மேல அவனை விட்டு வச்சோம் நம்மள மாதிரி முட்டாளுங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. யார் தங்கச்சி யாரு கல்யாணம் பண்ணிக்க கேக்குறது? இன்னைக்கு கூட அவளை கூட்டு வரும்போது வெளியே நின்று அவள்கிட்ட பேசி நின்னான். மித்ரா கிட்டே உன்கிட்ட ஏதாவது தேவையில்லாம பேசுறானான்னு கேட்டான். இல்லன்னு பூசி மொழிக்கி வைக்கிறான். இதுக்கு மேல இத பத்தி பெருமா கிட்டையும் பேச வேண்டாம், மித்ரா கிட்டையும் கேட்க வேண்டாம். நம்மளே களத்துல இறங்குறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான்டா தோணுது. இசை கூட கல்யாணம் பண்ணி வச்ச அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாதா இவன் தூண்டுதல் இல்லாம அவங்க இந்த அளவுக்கு இறங்குவாங்களாம்? எனக்கு அம்மா சொல்லும் போது இது வேற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா இப்ப வேணுன்னு நம்ம மித்ராவை அவனுக்கு 2ஆம் தரமா கேக்குற மாதிரி இருக்கு. பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவனை சும்மா விட்டுறதா நானே இல்ல, டாக்டர் வாத்தியாரன் தானே, என்ன செஞ்சிட போறான்னு நினைச்சிட்டான். நம்ம யாருன்னு காட்டுறான் அவனுக்கு, நான் யாருன்னு காட்டுறேன்.